தாழ்மையான வேண்டுகோள் நான் விடுவித்துக்கிறேன். இந்த பாடலுக்கு மிக அருமையாக வார்த்தைகள் எழுதிய திரு கங்கைவரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாடிய பாடல்களும் அதே தொகுப்பில் வந்த பாடல் கிளாடி ஜெரால்ட் அவரோட ப்ரொடக்ஷன் நடந்த பாட்டு பாடினதும் அவர் தான். நினைத்து நினைத்து பார்த்தேன்றது அதை பாடினதும் அவர் தான். இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற உயிரினை என்ற பாடல் அதுக்கான வார்த்தைகள் எழுதினது திரு கங்கைவரன் சார் அவர்கள். அவரும் ரொம்ப சப்போர்ட் இந்த என்டர் ப்ராஜெக்ட்லேயும் இருக்கார். அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருவாளர் ரவிகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களையும் தேங்க்யூ. ஓகே, இந்த உயிரினிய பாடலை பாடிய ஃபர்ஹான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஃபர்ஹான் கம் ப்ளீஸ். அண்ட் தவசீலி ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். இப்போ இந்த பாடல் கேட்டிருப்பீங்க. இதை பாடின 2 பாடல்களும் இவங்க தான். ஃபர்ஹான் அண்ட் தவசீலி ப்ளீஸ் கம். தோளில் சுமந்து அந்த பாடலுக்கான இசையை நான் தான் தொகுத்து வழங்கினேன். அது வார்த்தைகள் எழுதினது திரு நிகரன் அவர்கள், பாடியது வைக்கம் லக்ஷ்மி. ஸோ அந்த பாடலுக்கான ப்ரொடக்ஷனும் கிளாடி அவர்கள் தான் பண்ணார். ஸோ தொடர்ந்து அவர் நிறைய பாடல்களை இந்த மாதிரி பண்ணணும்னு இருக்கார். இது எல்லாமே அவர் அவர் நகர்ற பாதைகளை பார்த்தா சினிமாக்கான உள்ளைக்கான என்ட்ரி மாதிரி தான் தெரியுது, எனக்கு தெரியுது. ஸோ அவர் நாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். நான் கிளாடி அவர்களை திரு அமர் சார் அவர்களுக்கு பொன்னடை கொற்றி இல்லை வாங்க வாங்க அவர்களை மேலே அழைக்கிறேன். சகோ கணேசன் சார் வாங்க ப்ளீஸ். சாரி வாங்க மணி. கொஞ்சம் கைத்தட்டியாவது ஒரு உற்சாகப்படுத்துங்க மக்களை தயவு செஞ்சு. அவரோட 12வது பாடல்னா இது ஒரு வருஷம் உழைப்பு. அவருக்கு எப்படியாவது என்ட்ரிக்கு இங்கே வரணுன்றது. இது எல்லாமே திருப்பி நான் குறிப்பிட வேண்டியது எந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் கிடையாது. அவர் சொந்தமாக ஒன்றா படிப்படியாக முன்னேறிட்டு வந்துட்டு இது என்ன இருக்குது, இந்த சினிமா துறை எப்படி இருக்குன்னு ஒரு கற்பிக்கிறதுக்கான ஒரு பெரிய படியாக தான் நான் நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவர் கொண்டு சினிமாவுக்கு லீட் பண்ணும். அவரோட இந்த உழைப்பும் இத்தனை எடுத்துட்ட அத்தனை முயற்சிகளும் அவருக்கு ஒரு கரெக்டான எல்லா மக்களையும் அவருக்கு அறிமுகப்படுத்துது. மக்களையும் ஊடகத்துறையும் சேர்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட்டு. திரு கிளாடி ஜெரால்ட் அவர்களை திரு சதானந்தம் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அழைக்கிறேன். சதானந்த் சார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராஜா சார் அவர்களோட கிட்டாரிஸ்ட். இப்போ நான் அத்தனை கிட்டார் பாடல்கள் எல்லாமே சதானந்தம் சார் அவர்களோட தொகுப்பில் வந்தது தான். இப்போ ரீசெண்டாக அவர் மியூசிக் பண்ண இந்த பாட்டு தான் இன்றைக்கி அதுக்கான ரிலீஸ் தான் இன்றைக்கி நடக்குது. இந்த ஃபங்க்ஷன் உயிரினை. இங்கே இருக்கேன் நான் தான். நீங்கள் அப்படி நிற்கணும் தான். சகோ கணேசனை மரியாதை செய்யுங்க. ஷால் போட்டுருங்க. அவர் என்ன பண்ணாருன்னா விஷுவல்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணிருக்காரு சார். சதாவை பற்றி 2 வார்த்தை சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா பின்னால் மறந்துச்சுன்னா கஷ்டம். சதா சாதாரண நீங்கள் உட்காந்துருங்க, அப்படியே உட்காந்துருங்க. சதா வெறும் கிட்டாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இந்த விழா எடுக்கிறது அவர் இசையமைச்ச முதல் பாட்டு இன்னைக்கு இப்போ போட்டார். அந்த ரீ ரெக்கார்டிங் பிட்டும் அவர் இசையமைச்ச. ஏன்னா வெறும் பிளேயர் வந்தார். என்னுடைய மியூசிக்கில் வாசிச்சிருக்காரு, அண்ணனுடைய மியூசிக்கில் வாசிச்சிருக்காரு. நாங்கள்லாம் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காத காலத்தில் அவங்க வீட்டில் தான் உட்காந்துருப்போம். சுதர்சன மாஸ்டர் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது நிஜமா. எல்லாருக்கும் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே என்ன பாட்டாக இருக்கட்டும். நிறைய பாடல்கள். ஓ ரசிக்கும் சீமானை வாசலிக்கும் உடை அணிந்து சடிக்கும் நடனம் புரிவோம், அதை நினைக்கும் பொழுதில் மனம் இனிக்கும் விதத்தில் புது சிலருக்கு சுகங்கள் பெறுவோம். கா 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 ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்பாக ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க, காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க, காக்காவென ஒன்னாக கூடுறீங்க என்று பல பெரிய ஹிட் சாங்ஸ் கொடுத்து பண்ணவர். நிஜமாக சொல்லணும்னா நான் கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே என்ற பாட்டெல்லாம் உருவாக்கி கொடுத்து அப்போ எல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அவர் பற்றி மற்றதை பேச போகிறோம், அதுக்காக அவரை பற்றி பேசணுங்கிற ஆசையில் வந்துருக்கேன். அவங்க தான் மியூசிக் மியூசிஷியன்ஸை மாதக்கணக்கில் புக் பண்ணி, ஜானகியாக இருக்கட்டும், இது எம்எஸ் ராஜேஸ்வரியாக இருக்கட்டும்,
குழந்தையில பாடுவாங்க. அவங்க எம்எஸ் ராஜேஸ்வரி தானே அவங்க. அவங்க மாச சம்பளத்துக்கு அங்கேயே ஏவிஎம்ல இருந்து இவங்க மியூசிக் டைரக்டர் இவங்க அப்பாவோட மியூசிக்கில் தினம் வந்து பாடணும். தினம் வந்து பாடல்களை கற்றுக்கொள்ளணும். மியூசிக் வாசிக்கிறவங்களும் அங்கே வந்து ரிஹர்சல் பண்ணணும். அப்படி மாத சம்பளம் கொடுத்து வச்சிருந்த காலங்கள் அந்த காலங்கள். இந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் உட்கார போட்டாலும் தன்னுடைய பரம்பரையை நினைக்கும்போது இவங்கள மாதிரி இவரோட அப்பா மாதிரி ஆட்கள் இல்லைன்னா இன்றைக்கி மியூசிக்கோ டெவலப் ஆகிருக்காது. நாங்கள்லாம் பார்த்து அசந்தவங்க. அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் அவங்க வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு பார்த்து ரசித்தவங்க. அவ்வளோ பெரிய ஆள் இன்றைக்கி அறிமுகமாவதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை சொல்லுவதற்காக வந்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சதா நிறைய இது மாதிரி நிறைய பண்ணணும். என்ன அப்பப்போ சாங் எழுத கூப்பிடணும். ஓகே. திரு கிளாடி அவர்களை ஃபர்ஹான் அவர்களை மரியாதை செய்யும்படி. ஃபர்ஹான் ப்ளீஸ் கம். கிளாடி அவர்களை கிளாடி தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். கிளாடி அவர்களை தவசிலி அவர்களை மரியாதை. இந்த இப்போ நீங்கள் கேட்ட உயிரினியக்கான தொகுப்பில் இருந்த ஃபீமேல் குரல் அவங்களுக்கு தான் தவசிலி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். எல்லாம் வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட், அவங்கள நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். அவங்கள என்கரேஜ் பண்ணுற கிளாடியன் முதல்ல நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். நானே சொல்லிக்கிறேன். ஃபர்ஹான் கம். இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே தனிப்பாடல் தான். அது வந்து தனிப்பாடல் கொடுத்து இந்த உறவுகளோட வலிமையை வந்து ஒரு தனிப்பாடலை கூட்டு அதுக்கான எஃபர்ட் எடுக்கிற கிளாடிக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் எப்படி இப்போ பார்த்தீங்களா, அவர் கேட்டுவாங்க. நாங்கள் அதுக்கு மரியாதைக்கு தனியாக வச்சுருக்கோம். நான் வந்து பேசி அவருக்கு போடணும்னு சொல்லிட்டு அவரே எனக்கும் ஒன்று போடுங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் முடியாது. கண்ணன் இந்த நட்பு கிடைப்பதற்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தவர் கண்ணன் அவர்கள் தான். நிஜமாக இந்த ஒரு அருமையான நட்பு. இப்போ இவர் நிஜமாக வந்தது அண்ணனுடைய 50வது விழாவுக்கு அவரை பாராட்டணும்னு சொல்லி தான், 50வது வருஷத்துக்கு வந்து பாராட்டணும்னு சொல்லி தான் அண்ணன்கிட்ட போய் ஒரு அன்பளிப்பு கொடுத்தாரு, பேசினார். ரொம்ப நேரம் ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும். எல்லாம் தனியாக வீட்டிலே ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காரு. என்னுடைய இந்த வருஷம் வந்து அண்ணனுக்கு வந்து 50வது வருஷம். அன்னக்கிளி வெளியாகி 76ல் வெளியாச்சு. அண்ணனுக்கு 50வது வருஷம். நான் 77ஆம் வருஷம் தான் செந்தூர புவேங்கிற பாட்டு எழுதினேன். அதனால் அடுத்த வருஷம் எனக்கு வந்து 50வது வருஷம் திரைப்பட உலகத்தில். அதை வந்து நான் வந்து டென்மார்க்கில் கொண்டாடணும், நீங்கள் வரணும், கண்ணனோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வரணும்னு. அதுக்கு இப்போவே வந்து அது நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் இன்றைக்கி எனக்கு அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறார் அந்த நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு செட்டில் பண்ணிட்டாரு. அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு இன்றைக்கி மேடையில் எனக்கும் கண்ணனுக்கும் அட்வான்ஸ் பண்ணார். பையெல்லாம் கொண்டு வந்துருக்கோம், நாங்கள் எடுத்துக்கிறோம். கேட்க கொடுக்க ஒரு நிஜமாக ரொம்ப அன்பான மனதில் இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதே போல் சதாவை பற்றி முன்னாலே நான் சொன்னேன், எந்த பரம்பரையில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி. மிகச்சிறந்த கிட்டாரிஸ்ட். எனக்கு ஒரே ஒரு சமாச்சாரம் எனக்கு சம்மந்தப்பட்டதை நான் சொல்கிறேன். எனக்கு சுமாராக கிட்டார் வாசி தெரியும். நாங்களாம் ஒரே மாஸ்டர் தான் படித்தோம். ஜி தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட. இளையராஜானா நான் சதா எல்லாமே. இவர் நல்ல பிஸியான ஒரு கிட்டாரிஸ்ட். அந்த டைமில் வந்து தேவராஜ் மாஸ்டரு, தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அர்ஜுன் மாஸ்டரு, அதே மாதிரி தெலுங்கில் வந்து ராஜன் நாகேந்திரா, ஜிகே வெங்கடேஷ், எல்லார்ட்டையுமே கிட்டார்ஸ்லாம் சதா தான் கூடுவாங்க, போடுவார். இத்தனை ரெக்கார்டிங் இருக்கும்போது நாங்கள் சினிமாவில் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு நாளைக்கு 2 ரெக்கார்டிங் வச்சுன்னா, அமர் கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, நான் ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்டியூட்டாக போயிட்டு வாங்க மாதிரி. நமக்காக நடுக்கும். தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட இவர்கிட்ட தேவராஜ் மாஸ்டர்கிட்ட அனுப்புவார். தேவராஜ் மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட் யாருன்னா ஏஆர் ரஹ்மானோட அப்பா தெரியும், சேகர் சார், ஏகே சேகர் சார். அவர் தான் அசிஸ்டண்ட்டு. என்னையும் அண்ணனையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அண்ணன் பிடிச்சி எங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னாச்சுன்னு சொன்னால், எனக்கு அவ்வளோ தூரம் வராது. கார்டு நான் வாசிடுவேன். கார்டுனா சிக்கு எத்தனை கார்டு கொடுத்தாலும் நீங்கள் கேட்குற அண்ணனுடைய ஒரு 150 படங்கள் 200 படங்களுக்கு அவர் பக்கத்தில் கிட்டார் வச்சவன் தான். பச்சான பார்த்தீங்களுக்கு சக்க வருமே, அதெல்லாம் தான். பருவமே புதிய பாடல், எந்த பாட்டு எடுத்தாலும் ரிதம் கிட்டாரில் நம்ம தான் அங்கே பெஸ்ட்டு. சாதா எனக்கு வந்து பெரிய பேர் என்ன சொன்னால், நான் என்னை பற்றியே புகழணும், வேறு வழி இல்லைங்க. வேறு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்கலாம், சொல்ல மாட்டாங்க. நானே சொல்கிறேன். பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்பட உலகத்தில் பெஸ்ட்டு கிட்டார் பிளேயர். அவரை நம்பி தான் எம்எஸ் விஸ்வநாதன் பாடல்கள்லாம் யாரந்த நிலதங் அந்த பேக்ரவுண்ட்லாம் அவர் தான் வாசிக்கிறார். அப்படிப்பட்டவரோட ஒரே மைக்கில் வாசிக்கும்போது
எனக்கு அவர் சொன்ன வார்த்தை, "எப்பா நான் பார்த்ததுலே பெஸ்ட்டு ரிதம் கிட்டார் பிளேயர் நீதான்ப்பா" அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை. ஏன்னா நிஜமா எனக்கே தெரியும். அண்ணனுடைய பாடல்கள் சேஞ்ச் ஆவதற்கு நான் அவர் கம்போஸ் பண்ணும்போது நான் ரிதம் எப்படி இருக்கணுன்றத ஸ்டைலா வாசிச்சு பார்ப்பேன். அதில டெவலப் ஆகும். நான் இது வந்து இதுக்காக சொல்லல. அது ஒரு ஐடியாவ குடுக்கும் அவங்களுக்கு. அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த கிட்டார் பாடல்கள் நான் வாசிச்ச பாடல்லாம் கேட்டீங்கன்னா, ரிதமிக்கா இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையுமே என்னுடைய ஒலிய நீங்க கேட்டுக்கலாம். அதற்கு நிஜமா சொல்லணும்னா, சதா வந்து என்னை உற்சாகப்படுத்தி, "போங்க, அங்க போங்க. அர்ஜுன் மாஸ்டர் ரெக்கார்டிங் இன்னைக்கு நான் போ முடியல. நீங்க போங்கன்னான்பாரு." ஒரே ஒரு சின்ன காமெடி சமாச்சாரம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுர்றேன். எல்லாமே பேசுறதே காமெடி தான். வாழ்க்கையே காமெடி தான். என்னன்னா, ஒரு ரெக்கார்டிங் நடக்குது. எனக்கு அவ்வளவா சோலோ வாசிக்க தெரியாது. கிட்டார் நீங்க எத்தனை கார்டு ஒரு பார்ல 4 கார்டா இருந்தாலும் வாசிச்சுருவேன். அதெல்லாம் போயிடும். 4 பார்னா புரியும். சிங் 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 4 கார்டு குடுத்தாங்கன்னா வாசிச்சிடலாம். இது மெலடி வாசிச்சு தரரரரர தட்டாட தார டிகுடா டிடுடா டிடுடா தரடா டிடுடா கிட டிகுட டிகுடான்னு வாசிக்கணும். ஒரு சீனு. அப்போ எல்லாம் மியூசிஷியன் எப்படின்னா, காலைல 7 மணிக்கு வந்தாங்கன்னா, 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டு. 2 மணிக்கு வந்தாங்கன்னா, 9 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட். 7 to 1 கால் ஷீட்டில ஒரு ரெக்கார்டிங் எடுத்தாரு. ஏவிஎம் சாரி வாகினி ஸ்டுடியோவில் ஜி தியேட்டரில். அதில் தான் எங்களுக்கு அன்னக்கிளி ரெக்கார்டிங் நடந்தது. அதில் வந்து அவருன்னு தேவராஜ் மாஸ்டர்னா எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே சத்தமே எனக்கு கொடுத்த நோட்ஸ் கொடுத்தா வாசிடுவேன். நமக்கா எல்லாரும் முன்னாடி எல்லாம் 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 8 மணி ஆகுது. அந்த ரீல்ல முடிச்சா தான் கால் ஷீட் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போணும். எல்லாம் வேறு வேறு இடத்துலேருந்து வரும். மின்ட்லேருந்து வந்துருப்பாங்க, இதுலேருந்து வந்துருவோம், தூரத்துலேருந்து. நான் வாசிக்கிறேன். சரின்ட்டு நம்ம பயம். இந்த சீன் வந்து லாஸ்ட்டில் வருது. அப்போல்லாம் கண்டினியூ பண்ணால் யாராவது தப்பு வச்சாங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கணும். ரெக்கார்டிங்கு ஃபுல் ரீலும் 10 நிமிஷம் ஓடக்கூடிய ரீலும் மறுபடியும் முதல்ல மியூசிக் எல்லோரும் வாசிக்கணும். எனக்கா கை நடுங்குது. என்னத்த வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நானும் அங்கே போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் ரெடியா? இப்படி தான் கேட்பாரு. ரெடி மாஸ்டர். இன்னொன்று சரி ஓகே. டேக் போகலாமா? டேக் போகலாம். சரி படம் ஓடுது. மற்றவங்களாம் கரெக்டாக வாசிக்கலாம். வயலின் போது துரு தூருன்னு அவர் வாசிச்சாரு. எல்லாம் முடிச்சுட்டு இது என்னோடது 9வது நிமிஷத்துல என்னோட சீன் வருது. அந்த பொண்ணு மடியில் மாடி மேலே இருக்கா இல்லையா, அவள் கீழே வந்து அந்த லெட்டரை போஸ்ட்மேன் வெளியே நிற்பான். அந்த போஸ்ட்மேன்கிட்ட வந்து லெட்டர் வாங்குற வரைக்கும் நீ சோலோ உன் இஷ்டத்துக்கு வாசிக்கோன்னு சொல்லிட்டாரு. நமக்கு ஒன்றும் தெரியாது. சரின்ட்டு எல்லாம் அவசரத்தில் இருக்கிறாங்க. நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி வாசிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறேன், அப்படி ஆகிப்போச்சு. கட் ஆகிப்போச்சு. என்னடா என்ன வாசிக்கின்றது அப்படின்னா, சரி சார் ஒன்ஸ் மோர். இதே மாதிரி 3 தரம் போச்சு. வயலின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அமர் சீக்கிரம் வாசிச்சிருப்பா, நாங்கள் வீட்டுக்கு போனோம், எங்களுக்கு மின்ட்டுக்கு போனையான்னு அது இன்னும் உதறது. அந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டு வந்தவங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் பல பேர் திட்டு வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். தன்ராஜ் நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட வாசிக்கிறோம். பாக்கியமான விஷயங்கள். அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சதாக்கெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பெரிய தெய்வங்கள். அண்ணன்னா வந்து அவங்க குழந்தைங்க, எங்கள் குழந்தைங்கள்லாம் அவர்கிட்ட போய் சாப்பா கற்றுக்காம நாங்கள் அனுமதிக்கிறதே இல்லை. அவங்கள்ட்ட தான் போய் சா பாடணும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட குருக்களோட வளர்ந்த பாக்கியமெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது இந்த காலத்து குழந்தைகளுக்கு கிடச்சிருக்கா இல்லைன்னு தெரியல. ஏன்னா காரணம் என்னென்னா, ஃபுல் சாங்கு இந்த சாங்கு கண்டினியூஸாக பாடணும். அப்போது இப்போ நான் ஒரு லைனாக எடுத்தோமா, நல்லா யோசிச்சு பாருங்க. அது எங்கே வாசிக்கிறோம், எல்லாம் ஃபீட் பண்ணிட்டோம். இதுமாரி ஏஐயில் கொடுத்தாச்சுன்னா ஏஐ போட்டு கொடுத்துரும். நிஜமாக சொல்கிறேன். அதை நம்பி நம்ம வேலை செஞ்சோம் சொன்னால் பிற்காலத்தில் நமக்கு மூளை வேலை செய்யாது. ஒரு தீமை ஏஐயில் கொடுத்துட்டு நீங்கள் தரதானா வார்த்தை எழுதுறது. அவன் தான் நனையா போனா அட போனா நையா வந்தா அடவா அடப்போ அடயா வானோ பாட்டு எழுதிடும் பாடிடும். இதில் எப்படி நம்ம பேர் போட்டுக்கிறது? ஏன்னா அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஆனால் இசை கங்கை அமரன் போட்டுக்கிறது மரியாதையா? எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, வருங்கால குழந்தைகள் தன்னால் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும், சிந்திக்க எழுதி கொள்ளணும். நம்ம ஏஐட்ட கொடுத்தா பண்ணால் நம்ம காலரை தூக்க முடியாது. தூக்க வேண்டியது ஏஐ தான். பிற்காலத்தில் வரப்போகுது அதுக்கான ஃபைனல்லாம். ஏன்னா அது இப்போ டவுன்லோட் பண்ண விட்டுடும். இருக்கும் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதை கொண்டு வரணும் சொல்லி மனசில் இருக்கிறது தெரியும். இளையராஜா உங்களுக்கு நெருக்க மாட்டார், நல்லா பழக்க மாட்டார். நிறைய எவ்வளோ நன்றி தெரிவிக்கிறீங்க அதெல்லாம் பார்த்தேன். இப்போ நான் பாடின பாட்டை அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோ கூட போட்டுக்கலாம். அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணாங்க உயிரணுங்கிற பாட்டை. அதுதான் ஃபஸ்ட்டு அவர் அண்ணனோட சேர்ந்தது. அண்ணன் மேலே அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். அவர் ஒர்க் வந்ததே வந்து 50வது ஆண்டுக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லி தான் வந்தார். நான் பேச முடியல அண்ணன்ட்ட. ஏன்னா சிம்பனி எழுதிட்டு இருக்காங்க. ஐயோ கிட்டார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாது. இளையராஜா ஐ லவ் யூ. அவ்வளோதான்.
ரொம்ப 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 நன்றி கண்ணா. ஓகேம்மா. விளையாடி மட்டும் இருக்கு. கிளாடி அவர்கள் அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஹீரோ அவர் தான். அந்த ஹீரோவை பேச வருமாறு அழைக்கிறேன் அனைவரும் நண்பர்கள் சார்பாக. எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு புதுசு, ஆனபடியால் எதுவும் புலவிட்டால் என்னை மன்னிக்கவும். இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் பெற்றோர்கள், மற்றது என் இனத்துக்காண்டியும் என் மக்களுக்காண்டியும் மரணித்த மாவீரர்கள் எல்லோருக்கும் நான் அஞ்சலியை செலுத்தி இந்த மேடைக்கு என்னை இதுவரை கொண்டு வந்த என்னை அகதியாக எடுத்து நல்ல வேலை, நல்ல தொழில் வாய்ப்புகளை அமைத்து நல்ல கல்வியை தந்து வளர்த்த என் நாடு டென்மார்க். அந்த நாட்டுக்கு நான் நன்றியை சொல்லிக்கொண்டு, இசை என்றால் நான் ஏன் இதுக்குள் வந்தேன் என்று பார்த்தேன் என்றால், ராஜா சாரை தவிர எனக்கு வேறு யாரையும் சொல்ல தெரியாது. ராஜா சார் வந்து 50 வருஷம் இசைத்துறைக்கு, ஆனால் நான் அவருடைய தீவிர விசிறியாக 40 வருஷம் இருக்கின்றேன் என்றை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன். நாங்கள் பார்த்தோமானால் அந்த காலத்திலே எம்எஸ்வி சாராக இருக்கட்டும், ராஜா சாராக இருக்கட்டும், எப்பயுமே வந்த பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை ஒன்றாக எல்லாமே வந்து ஒரு இணைப்பை, ஒரு பிணைப்பை ஒரு குடும்பத்துக்குள் வைத்திருந்தது. ஆனால் இந்த காலத்தில் வெறும் பாடல்களின் வரிகளை வந்து புரியாமல் இருக்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். அதனால்தான் நான் யோசித்தேன் வந்து ஏதாவது ஒரு வழியில் இந்த இனத்துக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேணும் என்று. அதன் காரணமாகத்தான் உறவுகள் என்று ஒரு ஆல்பத்தை தொடங்கி ஒவ்வொரு கலைஞராக நான் தேடி கண்டுபிடிச்சு நல்ல தமிழையும் நல்ல இசையையும் திருப்பி 80களில் இருந்தது போல் கொண்டு வர வேணும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இதை தொடங்கினேன். இது நான் எந்த பணத்துக்காண்டி நான் இதை செய்யவில்லை, எந்த பண வரவையும் எதிர்பார்த்து நான் இதை செய்யவில்லை. மக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும், அதை கேட்டு பிரிந்திருக்கும் குடும்பங்கள் இணைய வேண்டும், பிரிந்திருக்கும் நட்புகள் இணைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த பாடல்களை செய்து வருகின்றேன். இதுக்கு உங்களுடைய பேராதரவு எனக்கு தேவை என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதை எல்லாத்துக்கும் காரணம் கண்ணன் என்கிற எனது நண்பர் எனக்கு முழு ஊக்கமும் உற்சாகமும் தந்து, கிளாடி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி என்னுடன் எப்பயுமே எனக்கு ஒரு ஊந்துதலாக இருக்கும் ஒரு நல்ல நண்பர். அதே போல் டெரிக் என்று ஒருவர், அவர் இங்கு வரவில்லை, அவரும் கூட என்னை ஊக்கப்படுத்தும் நல்ல நண்பர்கள். அதே போல் என் நாட்டிலும் வந்து சில நண்பர்கள் இருக்கின்றார்கள், எரிச்சல் பொறாமைப்படாமல் ஒருத்தர் நல்லா வரணும் என்று யோசிக்கக்கூடிய